ஹாய். இப்போ திரும்பவும் உங்களுக்கு இந்த புத்தா சூயி மலரை நான் போடுறேங்க. எதுக்காக போடுறேன்னா, நம்ம தோட்டங்களை வச்சு பராமரிக்கிறது ஒரு வகையான ஒரு பேஷன். ஆனால் எப்பயோ பார்க்குறது, எப்போ போகிறதெல்லாம் இல்லாமல் பீரியாடிக்கலாக கூடுமான வரை டெய்லி இல்லை 3 நாட்களுக்கு ஒரு தடவை இல்லை வாரத்திற்கு ஒரு முறையாவது அட்லீஸ்ட் அவங்க கூட நம்ம பேசணுங்க. பேசி அந்த மலர்களை அந்த செடிகளை சந்தோஷப்படுத்தணும். அப்போ தான் இன்னும் பூத்து குலுங்கும் அவை. இது என்ன மேடம் சூப்பராக ஒரு கதை விட்றீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. 55-60 வருடங்களுக்கு முன்பாகவே இதை ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போது எனக்கு ஒரு 5 வயது இருக்கும். இப்போ 63 வயது, ஒரு 5 வயது 6 வயது இருக்கும் பட்சத்தில் எங்கள் மெட்டர்னல் அங்கிள் தாய் மாமாவே அந்த ரிசர்ச்சை பற்றி எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருப்பார். என்னென்னா தென்னந்தோப்புகளில் ஒரு பகுதியில் இருக்கும் தென்னை மரங்களுக்கு ரேடியோவில் பாட்டு போட்டு விட்டுருக்காங்க. அந்த சில மரங்களுக்கு பாட்டு போடவில்லை. அந்த பாட்டுகளை கேட்டு வளர்ந்த மரங்கள் தென்னை மரங்கள் அதிகப்படியான தேங்காய்களையும் இளநீகளையும் கொடுத்ததாக விஞ்ஞானிகளின் ஆராய்ச்சி. நான் கதை விடலைங்க, இது ரியல். அந்த மாதிரி நம்ம செடிகளோடு பேசி பழகணுங்க. அவைகளுக்கு புரியுமா நம்ம பேசுகிறது, அவங்களுக்கு புரியுமா? அது பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்காங்க. மேலுமாக எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, போன வாரம் வரை பூக்காத இந்த காகித பூக்கள் மஞ்சள் கலரில் இருக்கிறது, அது ரோஸ் கலர் லாவெண்டர் கலர் பூத்துருக்காங்க.